மக்களே வணக்கம். நான் உங்கள் ரைடர் ராஜி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவாசகி நிஞ்சா 500. ஸோ கவாசகி நிஞ்சா 400 ப்ரைஸில் கவாசகி நிஞ்சா 500 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு கம்பேரிஷன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கவாசகி நிஞ்சா 400 அண்ட் 500க்கான ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கலாம். கவாசகி நிஞ்சா 400 அண்ட் 500. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் இப்போது இந்த 500ல் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 399cc வந்து 400ல் இருந்தது. ஸோ கவாசகி நிஞ்சா 500ல் பார்த்தீங்கன்னா 451cc கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 2 சிலிண்டர் தான். ஆனால் ஏற்கனவே நிஞ்சா 400ல் பார்த்தீங்கன்னா அதோட வால்வு பார்த்தீங்கன்னா 2 வால்வு தான். நிஞ்சா 500ல் பார்த்தீங்கன்னா 4 வால்வு பெர் சிலிண்டர். இதில் அதோட டார்க் பார்த்திங்கன்னா 37 Nm 8000 RPM அதோட டார்க்கு. கவாசகி நிஞ்சா 500ல் பார்த்தீங்கன்னா 42.6 Nm 6000 RPM அதோட டார்க்கு. ஸோ இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 169. கவாசகி நிஞ்சா 500ல் பார்த்தீங்கன்னா 189. இதோட ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு அதோட ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் அப்சார்பர் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் பிரேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 286 mm வந்து நிஞ்சா 400லையும் 310 mm வந்துட்டு நிஞ்சா 500லையும் கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 193 mm, ரியர் பிரேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 220 mm வந்துட்டு நிஞ்சா 500ல கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 168 kg வந்துட்டு நிஞ்சா 400, 171 kg வந்துட்டு நிஞ்சா 500. ஸோ ஓவரால் வித் பார்த்தீங்கன்னா 710 mm, இதில் ஓவரால் வித் பார்த்தீங்கன்னா 730 mm நிஞ்சா 500ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் தான் நிஞ்சா 500ல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிஞ்சா 400ஓட ப்ரைஸ் ரேஞ்சு தான் இப்போ நிஞ்சா 500 அதே ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முக்கியமான அப்டேட் தாங்க இந்த கம்பேரிசன் ஃபார் கவாசகி நிஞ்சா 400 அண்ட் நிஞ்சா 500. ஸோ இதுக்கப்புறம் அதோட நிஞ்சா 500ஓட ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிலிண்டர் 2, அதோட வால்வு பெர் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 4, டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 451cc. அதோட பவர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். 400ல் இருக்கிறதும் நிஞ்சா 500ல் இருக்கிறதும் ஒரே பவர் தான். 44.7 bhp at 9000 RPM. டார்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட், 42.6 Nm. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் 6000 RPM. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல். இது எல்லாமே சேம் தான். டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா செயின் ட்ரைவ். கியர் ஷிஃப்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 down 5 up. போர் பார்த்தீங்கன்னா 70 mm. அதோட ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 58.6 mm. கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்ட். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி சேம் தாங்க, 14 liters. அதோட டயர், அதுக்கப்புறம் டயர் பார்த்தீங்கன்னா அதோட வீல் டைப் அலாய் வீல் டைப். ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 inch, ரியர் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 inch. ஃப்ரண்ட் டயர் சைஸ் அண்ட் ரியர் டயர், ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110/70, ரியர் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 150 and 60. இது எல்லாமே சேம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் டியூப்லெஸ் டயர். பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ABS. ஃப்ரண்ட் பிரேக் டைப் பார்த்தீங்கன்னா 310 mm, ரியர் பிரேக் டைப் பார்த்தீங்கன்னா 220 mm. ஸோ இதில் தான் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க். ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிஞ்சா 400ல் ஸ்விங் ஆர்ம், இதில் மோனோஷாக் அப்சார்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து சேசிஸ் பார்த்தீங்கன்னா சேசிஸ் டைப் ரெண்டும் சேம் தான். டெர்லிஸ் ஹை டென்சில் ஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 171 kg. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா சேம் தான், 785 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 145 mm. நிஞ்சா 400ல் வந்துட்டு 140 mm இருக்குது. ஸோ ஒரு சின்ன 0.5 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸோட டிஃப்ரென்ஸ். ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா சேம் 1995 mm. ஓவரால் வித் பார்த்தீங்கன்னா 730 mm. ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா 1120 mm. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1375 mm. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிசைன் நிஞ்சா ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிஞ்சா 500 ஃபேஸில் இருக்கிற நியூலி டிசைன்டு காம்பேக்ட் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் கீழே 2 நியூலி டிசைன்டு இருக்க ஒரு காம்பேக்ட் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நிஞ்சா 500ல் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் வித் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. சேம் ஆல்ரெடி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, கால் அலர்ட் அண்டு அப்புறம் உங்களுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று தான், இது LCD TFT LCD டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அதோட டிஸ்பிளே வந்துட்டு பார்த்திங்கன்னா LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்போர்ட்டி ரைடிங் பொசிஷன், சூப்பர் ரைட் கம்ஃபர்ட் அண்ட் விண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு விண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ரைடிங் பொசிஷன் அண்ட் ஹை கிளாஸ் இன்டென்ஸ் டிசைன். ஸோ இதோட லுக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. நியூ லார்ஜர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜின், லைட் வெயிட் டெர்லெஸ் ஃப்ரேம். ஸோ இதோட டெர்லெஸ் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. இதோட சீட் பார்த்தீங்கன்னா ஒரு திக் குஷனிங் அண்ட் லோ ரீபவுண்ட் சூப்பர் ரைட் கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரைடிங் பொசிஷனில் ரிலாக்ஸ்டு அண்ட் ஸ்லைட்லி ஃபுட் ஃபார்வர்டட் ஃபுட் பேக் பொசிஷன். ஸோ நீங்கள் ஸ்லைட்லி ரைடிங் பொசிஷனில் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்குது. அதோட ஃபுட் பேக் பொசிஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரைடிங்க்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நீங்கள் அந்த ரிலாக்ஸ்டு பொசிஷனில் ரைட் பண்ணும்போது ஸோ கண்ட்ரோல் தி பைக் அப்படின்னு சொல்லியும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதோட பவர்ஃபுல் ரைடர் ஃப்ரெண்ட்லி 451 cm parallel twin engine. ஸோ இது லார்ஜ் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 310 mm பிரேக் டிஸ்க். ஸோ இதுதான் அதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிசைன்ஸ். ஸோ இதோட ப்ரைஸ் அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் ஒரே ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் தான் வருது. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நிஞ்சா 500, கவாசாக்கி நிஞ்சா 500ஓட இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறதோட டீட்டெயில். ஸோ தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சூப்பர் ஹீரோ மோட்டர் ஸ்போர்ட்ஸ் தமிழ் at CLR Tamil. Come, let's roll.